பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். வங்கக்கடலில் அந்தமான் தீவுகள் அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 11:30 மணி அளவில் மோந்தா புயலாக உருமாறி வலுவடைந்தது. அந்தமான் தீவுகளின் போர்ட் பிளேயரிலிருந்து மேற்கு தென்மேற்கிலும், சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்கில் 600 கிலோமீட்டர் தொலைவிலும், ஆந்திரா கர்நாடகாவிலிருந்து தென்கிழக்கில் 680 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. மோந்தா புயல் மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தீவிர புயலாக உருவெடுக்கும். ஆந்திரா மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடாவுக்கு அருகே தீவிர புயலாக நாளை மாலை அல்லது இரவில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது. அந்த சமயத்தில் மணிக்கு 90லிருந்து 100 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும். சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்யலாம். ஆந்திராவின் பல பகுதியில் இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசலாம். மீனவர்கள் இக்கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது.